அழகான பொன்மலர்கள் பூக்கும் இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தினமும் நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் சம்பந்தமா நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களை பகிர்ந்துக்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் K ராம் அவர்கள். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து புதுயுகம் தொலைக்காட்சி வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கத்தோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வணக்கம் சார். சார், எப்பயுமே கோயிலுக்கு போகிறோம், வழிபடுறோம். ஆனால் பிரதோஷம் அப்போ கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். அந்த வழிபாட்டினால கிடைக்கிற பலன்கள் என்ன? பிரதோஷத்தினுடைய சிறப்பு என்ன சார்? பொதுவாகவே பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிற தோஷங்களை விளக்கக்கூடிய அல்லது பிற தோஷங்களை தள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக இந்த பிரதோஷ காலம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த பிரதோஷ காலத்தில் வழிபாடு வச்சுக்கிறது, உங்களுடைய மனசில் ஆழமான பிரார்த்தனைகள் அல்லது ரொம்ப நாளாக ஏக்கப்பட்டு எதிர்பார்த்து நடக்காத ஒரு சில விஷயங்களை பிரதோஷ காலங்களில் தொடர்ந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை இந்த பிரதோஷ கால வழிபாடு கொடுத்துருதுங்க. யாராக இருந்தாலும் இப்போ கோயிலுக்கு போகிறோம் அல்லது வெளியில் தான தர்மம் பண்ணுறோம், வசதி வாய்ப்பு உள்ளவங்க ஏதாவது ஒரு வகையில் தானம் பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரியான அதிகமான அளவுக்கு தானம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறதெல்லாம் உதவி பண்ணுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கலாங்க. வசதி இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அதாவது கோயிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பொருள் கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருந்தாலும் ரொம்ப ஏழையாக உள்ளவங்க, எதுவுமே முடியாமல் ஏழையாக உள்ளவங்க உங்களுடைய வெறும் மனசை மட்டும், அதாவது ஆகாசமான ஒரு சூழ்நிலையில் பிரார்த்தனை பண்ணால் கூட இந்த பிரதோஷத்தில் உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானுக்கு கேட்கப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்குன்னு இந்த உலகத்தில் விதிக்கப்பட்ட பலன்களையும் நீங்கள் ஜனனமாகும் போது உங்களுக்காக வகுக்கப்பட்ட பலன்களையும் வாய்தா இல்லாமல் வழங்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த பிரதோஷ காலம். அதனால் பிரதோஷ காலத்தில் யாராக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது அதாவது சிரமம் இல்லாத ஒரு சிறப்பு உடையதாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவே நீங்கள் சிவன் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட பிரதோஷ காலங்களில் உங்களுடைய வீட்டில் இருந்தே கூட பூஜை அறையில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம், சிவ மந்திரத்தை சொல்லலாம். யம பயத்தை போக்கும் சிவ மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்புக்குரிய காலமாகவும் பிரதோஷத்தில் பெருமைக்குரிய நல்ல வாய்ப்பினை வழங்கக்கூடிய அற்புதமான காலமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அருமையான தகவல் நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? புதுக்கோட்டை மாவட்டத்தில் மலர்விழி பேசுறேன். மலர்விழி அம்மா, யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? என்னுடைய பசங்களுக்காக கேட்கணும். ஒவ்வொருத்தரா கேட்டலாம். பையனுடைய பேர் சொல்லுங்க. முதல் பையன் பேர் ரங்கேஷ்மா. அவங்களுடைய பிறந்த தேதிமா? 29/5/96. பிறந்த நேரம்? மதியம் 12:40. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? ராசி கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம். சரி, அவங்களுக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்களோ இப்ப நேரடியா சார்கிட்டே பேசிடலாம். வணக்கங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, கன்னி ராசி உத்தர நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்களா? ஆமாங்க சார். என்னங்க அவருக்கு என்ன கேள்வி சொல்லுங்க. அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் சார். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்கேயே தொழில் அவனோட பிசியோதெரபி படிச்சுக்கிட்டு இருக்கான். சரிங்க. அவன் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கலாமா இல்ல வெளிநாடு செல்லலாமா? இவருடைய ஜாதகப்படி கன்னி ராசி, அதாவது கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய, கடல் கடந்து உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த ராசிப்படியே இருந்துகிட்டு இருக்குதுங்க. எண் சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா இவர் 29, அதாவது இவருடைய பிறப்பு எண் ஆதிக்கம் 2ஆம் நம்பர் வந்திருக்கு. 2 சந்திர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த ஜாதகர் எப்படி இருந்தாலும் வெளிநாட்டில், அதாவது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருந்தால் கூட அல்லது உள்நாட்டிலேயே தற்காலிகமான வேலை கிடைச்சால் கூட அடுத்து பார்த்தீங்கன்னா சகாயமான முறையில் அந்த கம்பெனியை வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கும். அதனால் வெளிநாட்டு வேலை தான் இவருக்கு நல்ல முறையில் அமைஞ்சிட்டு இருக்கும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஜாதகத்தில். அதனால் திருமணம் பண்ணும் பொழுது சொந்த பந்தத்தில் திருமணம் பண்ணாமல் தூரத்தில் அல்லது வெளியில் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கிங்க. அந்த மாதிரி திருமணம் பண்ணும்போது
கவனமாக பொருத்தம் பார்த்து திருத்தமான வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. இப்போ இருந்தே திருமணம் வரும்பொழுது திரும்பி திரும்பி நம்ம சாமி கும்பிட்றத விட இப்போ இருந்தே நீங்கள் வந்து கண்ணில் பார்க்குற தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி வேண்டுதல் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இவருக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. வாழ்த்துக்கள் மேடம். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கேரளா வந்து பாலக்காட்டில் இருந்து ரஹ்மத்துல்லா பேசுறேன். சரி சார், யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட வீட்டுக்காரங்க பேர்ல கேட்கணும். அவங்களுடைய பேர் சொல்லுங்க சார். அவங்க பேர் ரெமீஜா பேகம். பிறந்த தேதி? 20/5/80. பிறந்த நேரம்? நேரம் சரியாக தெரியல. சரி சரி, பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம்? புனர்தம் நட்சத்திரம் சொன்னாங்க. சரி சரி, அவங்களுக்காக என்ன கேட்க போறீங்களோ இப்போ நேரடியாக சார்கிட்டே அதை பேசலாம். சரிங்க சரிங்க. வணக்கங்க. வணக்கம் சார். என்ன கேள்விங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையில நிம்மதியா இல்ல. அதாவது அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்ல, அக்கா தங்கி கூட பிறந்திருக்காங்க. சரிங்க. அப்பா கூட இல்ல. வாழ்க்கையில அந்த மாதிரி சோகமா இருக்கும் போது இப்போ உள்ள வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எப்போது நேரம் நல்லா இருக்கும். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. சரி சரிங்க. இவங்களுடைய ஜாதகப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. சொந்த பந்தங்கள் அதிகமாக இல்லை அப்படிங்கிறத விட இருந்தாலும் உதவ முடியாத ஒரு சூழ்நிலை இவங்களுடைய ஜாதகத்தில் இருந்திருக்குதுங்க. பாக்கிய ஸ்தானத்தில் வந்து பாவக்கிரகம் இருக்குது அப்படிங்கிறத விட பாக்கிய ஸ்தானத்தை சப்தம பார்வையாக கேது கிரகம் பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயமே இவங்களுக்கு நன்மையை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கும். உலகத்தில் இத்தனை கோடி ஜனங்கள் இருந்தால் கூட நாம் மட்டும் அனாதையாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எதிர்காலத்தை பற்றிய பயமும் இருந்துகிட்டு இருக்கும். எந்த வகையிலும் பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள். உடல் ரீதியாக கூட வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளிலிருந்து விடுபடுறதுக்காக அமாவாசைக்கு அடுத்து 3வது நாள் வரக்கூடிய அந்த 3ஆம் பிறை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை 7 மணிக்கு மேலே ஒரு டம்ளரில் நிற டம்ளர் தண்ணி வச்சுட்டு அந்த பிறை வடிவ அதாவது நிலாவை வந்து பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். இந்த உலகத்தில் அதாவது இந்த உலகத்தில் யாருமே உதவ முடியாமல் இருந்தால் கூட அடுத்தவங்களாவது அதாவது சொந்த பந்தம் இல்லாமல் மற்றவர்களாவது உற்ற நேரத்தில் இவங்களுடைய நல்ல விஷயங்களை நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை அந்த பிறை வடிவ வழிபாடு நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த பிறை வடிவ வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைவான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய அமைப்பு இவங்களுடைய ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குதுங்க. பிறையை பார்த்து மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதற்கப்புறம் இடது கையில் சுண்டு விரலை வந்து பார்த்து அந்த சுண்டு விரலை பூமியை தொட்டு நமஸ்காரம் பண்ணி உங்கள் மதப்படி இருக்கக்கூடிய மந்திரத்தை வந்து மனசுக்குள்ளே நினச்சா போதுங்க. கண்டிப்பாக மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இந்த உலகத்தில் வந்து இந்த பூலோகத்தில் ஒரு நல்ல விஷயங்களை இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தோட அந்த ஜாதகி வலம் வரக்கூடிய பாக்கியத்தை நீங்களே காண முடியும். பயப்பட வேண்டாங்க. அந்த மாதிரி பாக்கியம் சீக்கிரமே கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. வாழ்த்துக்கள். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். நேரம் நல்ல நேரம். லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. திருச்சியிலேருந்து உஷா பேசுறாங்க. உஷா மேடம், யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில? உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, அப்பதான் நீங்க பேசுறது எனக்கு கேட்கும். பையனுக்கா? டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்க. உங்களுடைய பையன் பேர் சொல்லுங்க. பாலாஜி. அவங்களுடைய பிறந்த தேதிமா? 15/7/91 திங்கட்கிழமை சாயங்காலம் 6:40க்கு பிறந்தாங்க. சரிம்மா, அவங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? சிம்ம ராசி, நட்சத்திரம் நட்சத்திரம். அவங்களுக்காக என்ன கேட்கணுமோ இப்ப நேரடியாக அந்த கேள்வியை சார்ட்டே கேட்கலாம். எந்த ஒரு வேலையிலுமே நிலையா இருக்க மாட்டேங்குது. அதான் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கறத பத்தி தாங்க. வணக்கங்க. வணக்கம் சார். பூர நட்சத்திரம், சிம்ம ராசி. பொதுவாகவே அடுத்தவங்களுடைய ஆலோசனையை எடுத்துக்காம தன்னுடைய புத்தி தன்னுடைய உழைப்பு மூலமா ஒரு தனித்தன்மையோட வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். என்ன கடந்த காலங்களில் வந்து ஆசை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஆசைக்கு தகுந்த முயற்சி எடுக்காமல் இருந்துகிட்டு இருப்பாருங்க. இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் வந்து அடுத்தவங்க யோசனை கேட்காமையே கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த பாக்கியத்துக்கு உண்டான யோகமும் இந்த ஜாதகத்தில் நல்லா இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது ஜீவனஸ்தானமும் லாபஸ்தானமும் நல்லா இருந்துகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாருங்க.
பொதுவாகவே யோகம் உள்ளவங்க ஒரே இடத்துல வந்து வேலை செய்ய மாட்டாங்க. நாம் நினைப்போங்க, அதாவது தொடர்ந்து ஒரே இடத்துல வேலை செஞ்சோம்னா அடுத்து வந்து நல்ல ஒரு சம்பள உயர்வு, ஒரு பதவி உயர்வு, ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த நிறைய இடங்களில் வேலை ஒரே இடத்துல உத்தியோகம் பார்க்காம அடிக்கடி இடம் மாறி உள்ளவங்க பாருங்க, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் அல்லது ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டு வெகு சீக்கிரமே முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை, முன்னேற்றமான ஒரு தகுதியை மிகுதியாக அடைஞ்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதிகமாக அட்வைஸ் பண்ண வேண்டாம், அவருடைய போக்கில் விட்டுருங்க. கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ வேலைக்கு போகலையே, இப்போதைக்கு நல்ல ஒரே இடத்துல தொடர்ந்து இருக்கலையே அப்படிங்கிறக்காக கவலைப்படாதீங்க. தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நிலையான இடத்தை பிடிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி சிறப்பு நிச்சயமாக அமையும். குலதெய்வ வழிபாடு மட்டும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக குதூகலமான நல்ல வாழ்க்கை சீக்கிரமே அமையக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்குது. வாழ்த்துக்கள் மேடம். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம். நேரம் நல்ல நேரம். நல்லா இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். லைனர் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். சார், இப்போ வந்துட்டு ஒரு ஜாதகர் வந்துட்டு ஜோதிடம் பார்க்கறதுக்காக வராங்க. அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு அவங்களுடைய குணாதிசயங்களை சொல்லிட முடியுமா ஈஸியாக? பொதுவாகவே ஒரு ராசியை எடுத்துக்கிட்டாலே இந்தந்த ராசிக்கு இந்தந்த மாதிரியான குணாதிசயங்கள், இந்தந்த மாதிரியான பாக்கியங்கள், இந்த மாதிரியான சுப பாக்கியங்கள், இந்த மாதிரியான அவபாக்கியங்கள், இந்த மாதிரியான சிறப்புகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு ராசியை எடுத்துக்கிட்டாலே. அதே மாதிரி ஜாதகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து சாதாரணமாக ஜாதகத்தில் ராசி கட்டத்தை பார்த்தோம்னாலே அந்த ஜாதகருடைய குணநலன்கள், எதிர்கால வாழ்க்கை, அவருக்கு அமையக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவரே நினச்சி பார்க்க மாட்டாருங்க எந்த வயசில் திருமணம் ஆகும் அப்படின்ட்டு. அப்படியே நினச்சி பார்த்தால் கூட எந்த பெண் திருமணத்துக்கு வந்து மனைவியாக வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாது. மேலோட்டமாக நினச்சி பார்க்கலாம், ஆனால் அது கண்டிப்பாக உறுதியாக வந்து நடக்கக்கூடிய பாக்கியம் நிறைய பேர்த்துக்கு இருக்காதுங்க. இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் வந்து ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும். அதற்கும் மேலே குணாதிசயம் மட்டும் இல்லைங்க, வரக்கூடிய மனைவி கூட வந்து என்ன கடலில் இருப்பாங்க, எந்த மாதிரியான குணாதிசயத்தில் இருப்பாங்க, மனைவி வந்ததுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு திருப்பு முனையாக இருந்துகிட்டு இருக்கும், அல்லது வெறுக்கப்பட்ட வாழ்க்கையா திருப்பு முனையை சந்திக்கக்கூடிய வாழ்க்கையா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். கணவன் மனைவி மட்டுமல்ல, அடுத்து ஜனனமாக இருக்கக்கூடிய குழந்தை கூட வந்து எந்த மாதிரியான புத்திர பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது, அது ஆணா பெண்ணா, அது ஆயுள் தீர்க்கமான குழந்தையா அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்துக்கு உண்டான பலாபலன்களை தான் கேட்கணும். மனைவிக்கு உண்டான பலன், மகனுக்கு உண்டான பலன், தாத்தாவுக்கு, சித்தப்பாவுக்கு, பெரியப்பாவுக்கு பார்க்கணும் அப்படின்னா தனித்தனியான வகையில் வந்து கணிதம் எடுத்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர்களே, நம் நிகழ்ச்சியில் ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு. இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க நம்மிடையே வந்திருக்காங்க சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் K ராம் அவர்கள். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 044455969595. சார், ஜாதகம் கொண்டு வந்து அவங்களுடைய குணாதிசயங்களை சொல்ல முடியுன்றதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு ஒரு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு பார்க்கின்றப்போ அந்த கணவர் எந்த இடத்துல இருந்து வருவார், எந்த திசையிலேருந்து வருவார், எப்படிப்பட்ட வேலையில் இருப்பார், இப்படிலாம் சொல்ல முடியுது இல்லையா? அது எப்படி சாத்தியமாகுது ஜோதிடத்தில்? அதாவது ஜாதகம் கொண்டு வந்தால் அவங்களுடைய குணாதிசயம் சொல்கிறோம் அப்படிங்கிறத விட ஜாதகம் இல்லாமல் இருந்தால் கூட பிறந்த தேதி, மாதம், வருடத்தை வச்சு, அவங்க பிறந்த நேரத்தை வச்சு, பிறந்த ஊரை வச்சு அவங்களுடைய ஜாதகத்தை வந்து துல்லிதமாக எடுக்க முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே தெரியாமல் கூட ஒரு சில பாக்கியவான்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது சரியான நேரம் தெரியாமல், சரியான தேதி தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கலாங்க. அப்படி இருந்தாலும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அவங்களுடைய பெருவிரல் ரேகை, அதாவது ஆணாக இருந்தாங்கன்னா பெருவிரல் ரேகையும், பெண்ணாக இருந்தாங்கன்னா இடதுகை பெருவிரல் ரேகையும் எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுடைய, அதாவது ஒரு ஜாதகம் அல்லது ஜாதக கட்டத்தை கணிச்சு நம்ம எந்த அளவுக்கு எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரியான துல்லிதமாக ஆண்களுடைய வலதுகை ரேகையும் பெண்களுடைய இடதுகை ரேகையும் எடுத்து பார்க்கும்போது எதிர்கால சம்பந்தப்பட்ட, திருமணம் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, ஆயுள் சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ எந்த திசையிலிருந்து வரன் வரும் அப்படிங்கிறத வந்து அந்த ஜாதகத்தில் வந்து பெண்ணுடைய, அதாவது கலஸ்தர ஸ்தானத்தை வச்சு பார்த்து, பெண்களுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய ஸ்தானம், அதாவது
எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. ஆனால் பெண்களுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடம் வந்து மாங்கல்ய ஸ்தானமாக கொடுத்துருக்குதுங்க. ஆண்களுக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானமாக இருந்தால் கூட பெண்களுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாங்கல்ய ஸ்தானமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாங்கல்ய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை கவனிச்சுட்டு மாங்கல்ய ஸ்தானத்திற்கு சப்தம ஸ்தானத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குதோ அதை கணக்கு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக, அதாவது ஓரளவு இந்த பெண்ணுக்கு எந்த திசையிலிருந்து வரன் வரும்னு சொல்ல முடியும். அடுத்து அதுக்கப்புறம் அதே கிரக நிலையில வந்து ராசி கட்டத்துக்கு அடுத்து அம்சம், நவாம்சம், திரேகானம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்சம் நிலைகளில் இந்த கிரகங்கள் எந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது, இந்த கிரகங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் வேறு கிரகங்கள் எந்த மாதிரி கிரகங்கள் அமர்ந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தா, அதாவது உறுதியான வகையில், அதாவது மேலோட்டமாக சொல்லக்கூடிய விஷயம், ஓரளவு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அப்பாற்பட்டு உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரக்கூடிய கணவர் அல்லது வரக்கூடிய மனைவி எந்த மாதிரி இருந்துகிட்டு இருப்பாங்க, எந்த திசையில் இருந்துகிட்டு இருப்பாங்க, திருமணம் அப்படிங்கிற நிறைய பேரோட ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்த்து வாங்கி பண்ணக்கூடிய அந்த திருமணம் மறுமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகாமல் இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தையும், உங்கள் மேல் அவர் செலுத்தக்கூடிய அன்பு எந்த அளவிற்கு அது எத்தனை வருஷத்திற்கு நீடித்து நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஜாதகத்தின் மூலமாக, கைரேகை மூலமாக நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும். மிக சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், யார் பேசுறீங்க? லைன்ல இருக்கீங்க, லைன்ல இருக்கீங்க, பேசுங்கம்மா. பையனுக்காக பேசணும். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. பையனுக்காக பேசணுங்க. பையனுக்காக பேசுமா? முதல்ல உங்களுடைய பேர், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்கம்மா. பையன் வந்து செந்தில்குமாருங்க. சரிம்மா, அவங்களுடைய பிறந்த தேதி? பிறந்த தேதி 31/5/86. பிறந்த நேரம்மா? பிறந்த நேரம் வந்து இரவு 12:50. சரிம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம்? 12:30ங்க. 12:30. சரி, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? ராசி வந்து கும்பராசி, சதய நட்சத்திரம். அவங்களுக்காக நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சார்ட்ட நேரடியா பேசலாம். இப்போ கல்யாணம் எப்ப ஆக தள்ளி போயிட்டே இருக்கு. சரிங்க, அதுக்காக கேக்குறேன். சரி, சதய நட்சத்திரங்களா அவருக்கு? ஆமா, சதய நட்சத்திரம், கும்பராசி. 4ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்த இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தாமதமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் தாமதமாக இருந்தால் கூட இப்போ வந்து கங்கண யோகம் வந்துருக்குதுங்க. இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலிருந்து கங்கண யோகம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வரன் பார்த்தால் கூட சரியான வகையில் வந்து அமையாமல் தேவையில்லாத தடங்கள் கொடுத்துட்டு இருந்திருக்கும். ஒரு சில வரன் உறுதியாகிற மாதிரி வந்தால் கூட கடைசி நேரத்தில் வந்து தடங்கள் ஆகிடும். ஆனால் இந்த மாசத்திலிருந்து, அதாவது கங்கண யோகம் என்று சொல்லக்கூடிய திருமண யோகம் வந்திருக்கிற இந்த மாசத்திலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து நிச்சயமா பலிதம் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்துகிட்டு இருக்கும். முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு, அதாவது சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும். முடிஞ்சால் சஷ்டி திதி அன்னைக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயிலில் போயிட்டு இவர் பிரார்த்தனை பண்ணிட்டு, அந்த கோயிலை பிரார்த்தனை பண்ணும்போது அங்கே வந்து வேல் இருக்கும் இல்லையா, முருகருடைய வேல் பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு பாதம் பார்த்து நம்ம இவருடைய பிரார்த்தனையில் வேண்டுதல் வச்சுக்கிட்டு வெளியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய யானைக்கு வந்து ஆகாரம், அதாவது வாழைப்பழம் நிறைய வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலில் வெளியில் உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்தனர் யாருக்காவது உணவு, அதாவது அன்னதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர சொல்லுங்க. கண்டிப்பா அற்புதமான மனைவி அமையக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் இவருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. கங்கண யோகம் வேற வந்துருச்சு, கை மேல பலன் கிடைக்கும். இந்த கோயிலுக்கு போயிட்டு யானைக்கு பழம் வாங்கி கொடுத்துட்டு இனிமேல் தான் வந்து ஒரு பொண்ணு கிடைக்குது அப்படிங்கிறத விட இவருக்குன்னு ஒரு பொண்ணு ஏற்கனவே பிறந்திருப்பாங்க. அந்த பொண்ணோட ஜாதகம் உங்க கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் வல்ல எம்பெருமான் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கொடுப்பார். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அதி சீக்கிரமே கொடுக்கறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க மேடம். பயப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வணக்கங்க, நான் முருகதாஸ். யாருக்காக கேட்க போறீங்க முருகதாஸ் சார்? பொண்ணுக்கு பரமேஸ்வரி. பரமேஸ்வரி, உங்களுடைய பிறந்த தேதி? பிறந்த தேதி 11/4/93. பிறந்த நேரம் சார்? பிறந்த நேரம் மணி 2 மணி இரவு. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மூல நட்சத்திரம், தனுசு ராசி. அவங்களுக்காக நீங்க என்ன கேட்கணுமோ இப்ப சார்ட்ட நேரடியாக அதை பேசிடலாம். வணக்கங்க. 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 பரமேஸ்வரி இப்ப திருமணம் பார்த்துட்டு இருக்கோங்க. சரிங்க, அது சம்பந்தமா கேட்பட்டுதான். அதை எந்த பக்கம், எந்த திசை அமையா, எப்படி அமையா என்னன்னு கேட்போங்க. இந்த பொண்ணுக்கு வந்து வடமேற்கு திசையில வந்து திருமணம், அதாவது வரன் வரக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டாம். சொந்தத்துல வந்து வரன் அமையாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. வெளியில வரன் பாருங்க.
குடியிருக்கிற வீடு வந்து தெற்கு முகம் பார்த்து இருக்கக்கூடாது இந்த பொண்ணுடைய ஜாதகப்படி. ஒன்று. ரெண்டாவது, இந்த பெண்ணுடைய பெயர் எண் வந்து 2ஆம் நம்பரில் வர்றதுனால இவங்க வந்து பிறந்திருக்கிறது வந்து, அதாவது இவங்களுடைய ஜாதகப்படி நட்சத்திரம் மூலமாக இருந்தால் கூட நிச்சயமாக நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாக ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய பாக்கியமும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு மேலே இவங்களுடைய பேர் வந்து பரமேஸ்வரின்னு கொடுத்துருக்கீங்க. இந்த ஜாதகப்படி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பிறப்பு என்னுடைய ஆதிக்கப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப எழுத்து பி வரக்கூடாதுங்க. அதாவது பேருடைய முதல் எழுத்து பி வரக்கூடாது. அதுக்காக பேரவே தலைகளாக மாற்றோன்னு கிடையாதுங்க. பெயருக்கு முன்னாடி இன்சில் வந்து பி வராமல் இப்போ எஸ்ஓ ஏஎல் ஐ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முதல் எழுத்தாக இருந்துகிட்டு இருக்குது. பெயருக்கு முன்னாடி இந்த மாதிரி முதல் எழுத்து வந்தது அப்படின்னா நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த முதல் எழுத்து மட்டும் பெயரில் முதல் எழுத்து பி வந்தது அப்படின்னா பேரை மாற்ற வேண்டியதில்லை. பேருக்கு முன்னாடி வேறு எழுத்துக்களை வந்து வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் ஏ வி இந்த மாதிரி எழுத்துக்களில் வந்து கோபுர எழுத்துக்கள் இன்சியில் அமைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நல்லதாக இருந்துகிட்டு இருக்குங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் திருமண பாக்கியம் ரொம்ப அளவுக்கு அதிகமான யோகத்தோடு இருந்துகிட்டு இருக்குதுங்க. மனசு விட வேண்டாம், பேர் மாற்ற வேண்டாம். பேருக்கு முன்னாடி இந்த எழுத்தை மட்டும் சேர்த்துக்கிங்க. கண்டிப்பாக தலையெழுத்தே தள்ளி நிற்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த பொண்ணுடைய ஜாதகப்படி நடக்கும். பயப்பட வேண்டாம். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? நாங்க கோவில்பட்டியிலிருந்து பேசுறோம் மேடம். மேடம் சத்தமா பேசுங்க, நீங்க பேசுறது சரியா கேட்கல. கோவில்பட்டியிலிருந்து பேசுறோம் மேடம். உங்க பேர்மா? பொன்னம்மாள். யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? பையனுக்காக மேடம். உங்களுடைய பையன் பெயர் சொல்லுங்க. மணிகண்டன். பிறந்த தேதிமா? 9/2/96. பிறந்த நேரம்மா? பிறந்த நேரம் வந்து 4:25. காலையா மாலையா? அதிகாலை. சரிம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? நட்சத்திரம் வந்து கன்னி ராசி. ஹஸ்த நட்சத்திரம். சரிம்மா, உங்களுக்காக நீங்க என்ன கேட்கணுமோ இப்ப சார்ட்ட நேரடியா இப்ப பேசிடலாம். வணக்கங்க மேடம். சரிங்க, பையனுக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைக்கும். சரிங்க, கிடைக்குமானுங்கிற ஒரு கேட்கணும். அதாவது பையனுடைய பெயர் வந்து மணிகண்டன், நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி. கண்டிப்பாக பெண்கள் மூலமாக ஆதாயங்களும் அனுகூலங்களும் பெரு மதிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஜாதகத்தில் வந்து சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். குடும்பத்தில் கூட அம்மா அப்பா மேலே பாசம் இருந்தால் கூட அப்பா விட அம்மா மேலே பாசம் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருப்பாருங்க. அதனால் எதிர்கால வாழ்க்கை இவருக்கு நல்லாவே இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாதிக்கப்படலை, பாக்கிய ஸ்தானமும் பாதிக்கப்படலை. இருந்தாலும் உத்தியோகம் தாமதமாகிறதுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நாட்களில் ஆண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். முடிஞ்சால் இந்த பையன் எந்த ஊரில் பிறந்தாரோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு சனிக்கிழமை நாளில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த சனிக்கிழமை கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்தி சாயும் நேரமாகிய 6 மணிக்கு மேலே, அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த சனிக்கிழமை தொடர்ந்து 8 சனிக்கிழமை விளக்கு ஏற்றிட்டு 8வது சனிக்கிழமை இவருடைய வயசு என்ன வயசோ அந்த வயசுக்கு தகுந்த விளக்கு, அதாவது 24 வயசுன்னு வைங்களேன் உதாரணமாக, அந்த 24 அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ண சொல்லுங்க. நிச்சயமா எதிர்பார்க்காத அளவுக்கு, இவரே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, மலைச்சு போற அளவுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்குங்க. கண்டிப்பா கிடைக்கும். பயப்பட வேண்டாங்க. அந்த மாதிரி கிடைக்கிறதுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்றோம். அழைப்புக்கு நன்றி. நேர்களே, நம் நிகழ்ச்சியில ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு நிறைய தீர்வுகளை தெரிஞ்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்காங்க சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 044445969595. சார், ஒருத்தருக்கு வந்துட்டு வண்டி வாங்கணும்னா அது ஒரு கனவாகவே இருக்குது. காரோ பைக்கோ எப்படி இருந்தாலும் சரி, அது ஒரு கனவாகவே இருக்குது. ஆனால் அது வாங்குறப்ப இந்த நாளில் தான் வாங்கணும், வாங்கக்கூடாதுன்னு இருக்குது இல்லையா? முக்கியமாக அமாவாசையில் கார் பைக் இந்த மாதிரி எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, ஏன்? அதாவது வாகன யோகம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் அவங்க முயற்சி பண்ணாமல் இருந்தால் கூட அந்த வாகனம்ங்கிறது சிறப்பான வகையில் அமையக்கூடிய பாக்கியம் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி வாகன யோகம் உள்ளவங்களுக்கு சப்தம ஸ்தானத்தில் பாப கிரகத்துடைய பாதிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா
இந்த சிறப்பாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த வாகன யோகம் இருக்கக்கூடிய இந்த சிறப்பான யோகம் வந்து பொறுப்பான வகையில் வேலை செய்யுங்க கடைசி காலத்து வரைக்குமே. இப்படி இருக்கக்கூடிய இந்த வாகன யோகம் உள்ளவங்க அல்லது இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வாகனம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான வாகனம் வாங்கிறது வந்து ஒரு சில நாட்களில் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத விட செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து வாகனம் எடுக்கிறது அல்லது வாகனத்துக்கு வந்து முதன்னு பூஜை போடுறது அல்லது வாகனத்துக்கு வந்து அட்வான்ஸ் முன்தொகை கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உண்டான ஏற்பாடு செவ்வாய்க்கிழமை நாளில் வச்சுக்காமல் இருக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து அற்புதமாகவும் அதிக அற்புதமாகவும் இருந்துகிட்டு இருக்கும், அது அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சரியில்லாமல் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம ஜாதகம் பார்த்து பண்ணுறது அப்படிங்கிறத விட பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி நல்ல நாள் அப்படிங்கிறது பொதுவாக முகூர்த்த நாளில் வந்து வாகன பதிவு பண்ணுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த முகூர்த்த நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் 4 முகூர்த்தம் 5 முகூர்த்தம் வந்தால் கூட அதில் எந்த முகூர்த்தம் உங்களுக்கு நல்ல முகூர்த்தங்கிறது பார்க்கணும். நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக முகூர்த்தம் அப்படின்னாலே நல்ல நாள் அல்லது நல்லது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். ஒரு சில விஷயங்களுக்கு முக்கியமான விஷயங்களில், முக்கியமான வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில், இடம் வாங்குற விஷயத்தில் வந்து என்னதான் நல்ல முகூர்த்தமாக இருந்தாலும் அந்த நல்ல முகூர்த்தம் உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மையான முகூர்த்தமா அல்லது உண்மையான நன்மையை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதில் உறுதியாக இருந்துகிட்டு இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வாகனம் அப்படிங்கிறது ஒரு நாளில் வாங்கிடலாங்க. அதில் வந்து பயணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் முழுவதும், அதாவது 10-20 வருஷத்துக்கு மேலே அதில் பயணம் செய்ய வேண்டியது இருந்துகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு வாகனத்தில் பயணம் செஞ்சால் கூட பல வாகனத்தை கடந்து தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. அப்போ பல வாகனத்தை கடந்து போகக்கூடிய உங்கள் வாகனம் வாங்கக்கூடிய நேரமும் காலமும் நல்ல அதி அற்புதமான காலமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக பொதுவான முகூர்த்தம் பொதுவான நாளாக இல்லாமல் உங்களுடைய ஜாதகப்படி நாளையும் நேரத்தையும் முகூர்த்தத்தையும் நீங்கள் தேர்வு செய்வது சிறப்பாக இருந்துகிட்டு. மிக மிக பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கீங்க சார். நேயர் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து விக்னேஷ் பேசுறேங்க மேடம். விக்னேஷ் சார், யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில? இப்ப அண்ணனுக்காக கேக்குறேங்க மேடம். உங்களுடைய அண்ணன் பேர் சொல்லுங்க சார். அண்ணன் பேர் ஆர் பாலாஜிங்க. பிறந்த தேதி? ஆவணி மாதம் 16ஆம் தேதி 1991ங்க. பிறந்த நேரம் சார்? சனிக்கிழமை இரவு 1:30 மணிக்கு. அவங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க சார். மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். நீங்க அவங்களுக்காக என்ன கேள்வி கேட்கணுமோ இப்ப சார்ட்ட நேரடியா அதை பேசிடலாம். சரி. வணக்கங்க. வணக்கங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. அண்ணனுக்கு வந்து இப்ப 27 ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. சரிங்க. 27க்குள்ள கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் தடங்கள் ஆயிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பரிகாரம், எந்த திசையில இருந்து பொண்ணு வரும், எப்ப நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி சரி. 27 வயசு கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. மகர ராசி வேற கொடுத்துருக்கீங்க. இவர் பிறந்த நாள் வேற சனிக்கிழமை. ஆமாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதங்க. அதாவது மகர ராசிங்கிறதே ஒரு சிறப்பு இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் சனிக்கிழமை பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது நிச்சயமா இருந்துகிட்டு இருக்கும் வரக்கூடிய மனைவி மூலமா. ஒன்று. இரண்டாவது, இவருடைய பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ், ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குதுங்க. வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானுடைய பேர் இவருடைய ஜாதகப்படி வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பேராக இருந்துகிட்டு இருக்குது. எக்கணமும் முக்கணமும் நற்கணமாக அமையக்கூடிய பாக்கியம் இவருடைய ஜாதகப்படியே இருந்துகிட்டு இருக்குது. அதிக அற்புதமாக இருந்துகிட்டு இருக்குது. 27 வயசுக்குள்ளே திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்க வேண்டாங்க. 27 வயசுக்கு மேலே தான் இவருக்கு வந்து யோகமே வந்திருக்குதுங்க, கங்கண யோகம். 27 வயசுக்கு முன்னாடி திருமணம் நடக்காமல் இருந்தது நல்லது. இது வரைக்கும் திருமணம் ஆகலையேன்னு கவலைப்படாதீங்க. திருமணம் ஆயிருந்தால் தான் கவலைப்படணும். இப்போ வந்து இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துக்கு மேலே, நீங்கள் ஜூன் மாதத்துக்கு மேலேயே திருமணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கலாங்க. அக்டோபர் மாதத்துக்கு மேலே அற்புதமான வகையில் திருமணம் அமையக்கூடிய பாக்கியம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மனைவி யோகமான மனைவி தான் அமையும். அந்த யோகம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதி உன்னதமான யோகமாக அமையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நேரம் ராமேஸ்வரத்தில் கடலில் குளிச்சுட்டு, அந்த கடலில் குளிக்கும்போது வெள்ளை வேஷ்டி போட்டிருக்கணுங்க. அதாவது பேண்ட் சட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு உள்ளே வந்து அந்த காலத்து முறைப்படி சாஸ்திர முறைப்படி ஒரு கோவணம் கட்டி மேலே வந்து வெள்ளை வஸ்திரத்தை அணிஞ்சிக்கிட்டு வேஷ்டி அணிஞ்சிக்கிட்டு அந்த கடலில் வந்து கிழக்கு முகம் நோக்கி குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த கடலுக்கு மேலே, அதாவது வெளியில் வந்ததுக்கப்புறம் சமுத்திரத்துலேருந்து மேலே வந்ததுக்கப்புறம் விபூதியை வந்து நெத்தி நிறைய விபூதி வச்சுக்கிட்டு அந்த ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ளே வந்து தீர்த்தம் எடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு வர சொல்லுங்க. வெளியில் வரும்போது யாராவது ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு மஞ்சள் கலரில் வஸ்திரம் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்க. இதுவெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, இந்த ராமேஸ்வரம் போகும் பொழுதோ திரும்பி வீட்டுக்கு வரும் பொழுதோ எந்த இடத்துலையும் யாருக்கிட்டும் முன்கோவப்படாமல் வம்பு வழக்கு வச்சுக்காம
ஒருவர் வம்புக்கே வந்தால் கூட பொறுமையாக இருந்து நம்ம சண்டை கட்டாமல் திரும்பி வீட்டுக்கு வர சொல்லுங்க. கண்டிப்பாக சாந்தமான மனைவி. எதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய வீடுகளில் வந்து பெரியவங்க பேசுனா ஏற்றுக்கிறாங்க, சின்ன குழந்தைங்க அதாவது ஒரு சின்ன பெண்ணோ அல்லது திருமணமாகி புதுசாக வரக்கூடிய மருமகளோ வந்து நல்லதை சொன்னால் கூட உள்ளத்தில் ஏற்றுக்கிறது இல்லை, அது வாயாடி அப்படிங்கிற பேர் வந்துடுது. அந்த மாதிரி இவருடைய மனைவிக்கு உங்களுடைய அன்னைக்கு அந்த பேர் வராமல் இருக்கிறதுக்காக சாந்தமான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய சாந்தமான மனைவி அமைகிறதுக்காக இந்த மாதிரி வம்பு தும்பு இல்லாமல் ராமேஸ்வரம் போயிட்டு வர சொல்லுங்க. நிச்சயமாக நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்குதுங்க. உங்களுடைய திருமணத்தை பற்றியோ உங்களுடைய எதிர்காலத்தை கேட்காம அண்ணனுக்கு வந்து சகோதரருக்காக இவ்வளவு சந்தோஷமா கேள்வி கேட்டிருக்கீங்க. காலம் கலிகாலத்தில் வந்து உறவுகள் அப்படிங்கிறது மரபு மீறி வெளியில் போயிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் உண்மையான உறவுகளை பிரதிப்படுத்துற மூலமா இந்த நிகழ்ச்சி மூலமா கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்றோம். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். நாங்க கோமதிங்க பேரு, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம் கோமதிமா, யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில? எனக்காக தான் கேட்க போறேங்க. உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. 10/3/1986ங்க. பிறந்த நேரமா? காலை 8:25ங்க. ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லிடுங்க. சதய நட்சத்திரம், கும்பராசி, மீன லக்னம்ங்க. சரிம்மா, உங்களுக்காக நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்களோ அது இப்ப நேரடியா சார்ட்டே பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எனக்கு வந்து கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. சரிங்க. அப்புறம் வந்து வீட்டுக்காருக்கு வந்து வேலை கொஞ்சம் சரிங்க. சரிங்க. இப்ப சொந்த வீடு விட்டு நான் வாடகை வீட்டுல வந்து குடியிருந்துட்டு இருக்கேங்க. ஏன்னா வந்து என் பையனோட ஜாதகத்துல வந்து சொந்த வீட்டு எடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அது பூர்வீக ஜாபம் இருக்கு, தோஷம் இருக்கு அப்படிங்கிறாங்க. எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஜாதகம் கிடையாதுங்க. நாங்க கோயில கூட்டிட்டுதான் கல்யாணம் பண்ணோம். இப்ப வந்து கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க வீட்டுக்காருக்கு அவரு ஜாதகம் பாக்கலைங்க. அதனால வந்து என்னோட இதுபடி அவருக்கு எப்படி இருக்கு, எங்களுக்கு நேரம் எப்படி இருக்கு, இந்த கடன் பிரச்சனை எல்லாம் எப்ப தீரும் அப்படின்னு நீங்க தான் ஒரு நல்ல தீர்வு. சரி சரிங்க. அதாவது உங்களுடைய ஜாதகப்படி வீட்டுக்காரருக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு 1க்கு 4 முறை சொன்னால் கூட சாதகமான வாழ்க்கை அவருக்கு அமையணும் அப்படிங்கிறதுக்காக சந்தோஷமான வகையில் கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய பெயரில் வந்து கோமதின்னு கொடுத்துருக்கீங்க. இந்த கோமதியை வந்து நிறைய பேர் எழுதும்போது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கே போட்டு தான் ஆரம்ப எழுத்து வந்து KOMATHI போட்டு கோமதி எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி எழுதுறதை விட GO கோமதி அப்படின்னு எழுதி பாருங்க. அதுலேயே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிசயப்படம்படியான நன்மைகள் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் உணர முடியும். 1. 2வது, உங்களுக்கு வந்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறதுனால தான் கடன் பிரச்சனைக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான கோடிக்கடனான கடன் இருந்தால் கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நல்லவங்க வந்து சிறு கடனாக இருந்தால் கூட தன்னுடைய மனசில் வந்து அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கடனுக்காக கவலைப்படுறாங்களோ இல்லையோ, அந்த கடன் பிரச்சனை மூலமாக தனக்கு கௌரவம் ஏற்பட்டுருமோ, அதாவது கௌரவ பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற கவலை அதிகமாகிட்டு இருக்கும். உங்களுடைய ஜாதகப்படி எக்காரணத்தை கொண்டும் எதிரிகள் மூலமா கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இல்லை. பயப்படாமல் இருந்துகிட்டு இருங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த கடன் என்னைக்குத்தான் நமக்கு தீரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ள இந்த கடன்காரருக்கு ஏதாவது ஒரு சிறு தொகையாவது கொடுத்து அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கடன் சீக்கிரமே அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க பார்க்க முடியும். பயப்பட வேண்டாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து சந்தோஷம் கிடைக்கிறதுக்காக உங்களுடைய வீட்டில் வந்து செவ்வாய்க்கிழமை அடுத்து வெள்ளிக்கிழமை மாலை அகல் விளக்கு ஏற்றி வைங்க. கிழக்கு முகம் பார்த்து அல்லது வடக்கு முகம் பார்த்து அகல் விளக்கு ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. அற்புதமான நல்ல சூழ்நிலைகளை மெல்ல மெல்ல உங்கள் குடும்பம் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்களே உணர முடியுங்க. வாழ்த்துக்கள். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். லைன்ல இருக்கீங்க, பேசுங்கம்மா. ஹலோ, சத்தமா பேசுங்க. ஹலோ, பூங்குடி பேசுறேங்க. பூங்குடி அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம்ல இருந்து பேசுறீங்க இல்லையா? யாருக்காக கேட்க போறீங்க? 28 எனக்காக 28/5/1955. பிறந்த நேரம்மா? இது மாலை 5:15. சரிம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மக நட்சத்திரம், சிம்ம ராசி. உங்களுடைய பிறந்த தேதி திரும்ப ஒரு முறை சொல்லிடுங்கம்மா. 28/5/1955. சரிம்மா, நீங்க என்ன கேட்க போறீங்களோ அதை சார்ட்ட நேரடியா பேசலாம். வணக்கங்க மேடம். வணக்கங்க. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்னங்க? நாங்க ஒருத்தங்கிட்ட கடன் கொடுத்துருக்கேங்க. அவங்க கடன் வாங்கின கடன் தரமாட்டேங்கிறாங்க. சரிங்க. அதனால அந்த கடனால நாங்க கடன் பட்டிருக்கோம். அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. அதாவது உங்களுடைய ஜாதகப்படி இந்த பிறப்பு எண் கொடுத்துருக்கீங்களா? 28 சொல்லியிருக்கீங்க.
இந்த 28 அப்படிங்கிறது வந்து கூட்டு எண் 1 வருதுங்க. இந்த 1ஆம் நம்பர் அல்லது 10ஆம் நம்பர் அல்லது 19ஆம் நம்பர், இந்த 3 நம்பரில் வரக்கூடிய 1ஆம் நம்பர் வந்து உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் 28 வந்து 1ஆம் நம்பர் வரக்கூடியது உயரங்களை தொடர்றதுக்கு முன்னாடி நிறைய துயரங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கும். எண் சாஸ்திரப்படியே 28 அப்படிங்கிறது எதிர்காலத்தை சூன்யமாக்கக்கூடிய எண்ணாக வந்து சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டு வச்சிருக்குது. ஆனால் அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. 28 அதனால் நீங்கள் பிறந்த மாதம், அதாவது வருஷம், இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது கூட்டு எண் என்ன வருது, அதாவது விதி எண் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மதியை பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து வெற்றி காண முடியும். அது வந்து முழு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, முழு எண்கணித சாஸ்திரம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக சொல்ல முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அடுத்தவங்களுக்காக உதவி செய்ய போய் ஜாமீன் போட்டு அதுக்காக நீங்கள் வந்து அதாவது சத்தம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து மொத்தமான நல்லது நடக்கிறதுக்காக நீங்கள் பைரவர் சன்னதியில் வந்து அஷ்டமி தினத்தனுக்கு மொத்த கஷ்டங்களும் தீரக்கூடிய அஷ்டமி தினத்தன்று தேய்பிறை அஷ்டமியில் வந்து பைரவர் சன்னதியில் வந்து பகல் நேரத்தில், பொதுவாகவே பகல் நேரத்தில் ஏற்றக்கூடிய விளக்குக்கு பலன் கிடையாதுன்னு ஆகம சாஸ்திரத்தில் விளக்கு சாஸ்திர ரீதியாக சொல்லி வச்சிருந்தாலும், நீங்கள் பைரவர் சன்னதியில் தேய்பிறை அஷ்டமியில் பகல் நேரத்தில் வந்து அகல் விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. எந்த மனுஷாலுக்கு நீங்கள் வந்து உதவி செஞ்சு அந்த மனுஷால் மூலமாக பாதிக்கப்பட்டுறீங்களோ அந்த மனுஷாலை நினச்சி எந்த ஒரு சாபமும் கோபமும் பட வேண்டாங்க. அந்த மனுஷாலை நினச்சி நல்ல சூழ்நிலைகள், அவங்களுக்கே பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு அவங்களுக்கு வருமானம் வந்து அந்த வருமானம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு திருப்பி பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனசும் வந்து வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நினைச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக 6 மாதம் என்று சொல்லக்கூடிய 180 நாட்களுக்குள்ள நல்ல பலனை நீங்க சந்திப்பீங்க. மெல்ல மெல்ல நல்ல பலன் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்றோம் மேடம், பயப்பட வேண்டாங்க. அழைப்புக்கு நன்றி. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களுக்கு தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்காங்க சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் K ராம் அவர்கள். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 044445969595. சார், பெற்றோர்களுக்கு தன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கின்றது தான் பெரிய கனவாக இருக்குது சார். அப்படி 2 வீட்டாருமே, பெண் வீட்டாரும் சரி ஆண் வீட்டாரும் சரி, 2 பேரும் ஜாதகம் பார்க்க போகும்போது என்னென்ன பொருத்தங்கள் முக்கியமாக பார்க்கணும், எத்தனை பொருத்தங்கள் இருந்தால் கல்யாணம் பண்ணலாம்? அதாவது திருமண பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 பொருத்தமும் இருக்குது, 12 பொருத்தங்களும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது 10 பொருத்தத்துக்கு மேலே வேதை பொருத்தம், நாடி பொருத்தம், இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விருட்ச பொருத்தங்கிற ஒரு பொருத்தம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பொருத்தங்கள் பார்த்து திருமணம் பண்ணுறதுல வந்து முக்கியம் அப்படிங்கிறத விட, இந்த நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணத்தை விட ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணம் தான் உங்களுக்கு வந்து அதாவது ஆயுள் முழுவதும் அற்புதமான பலன்களை தெரிஞ்சிக்கக்கூடிய பாக்கியமாக இருந்துகிட்டு இருக்கும். தின பொருத்தம், கண பொருத்தம், மன பொருத்தம், மாகேந்திர பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வசிய பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், ராசி பொருத்தம், இந்த மாதிரி பொருத்தங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இதில் முக்கியமான பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தின பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம் எல்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. ரஜ்ஜு அப்படிங்கிறது வந்து மாங்கிலிய சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால சாதாரணமாக ஜாதகர் ஒரு ஜோசியர் பார்த்து சொல்கிறத விட பொதுவாகவே கிராமப்புறத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, பெண்ணுக்கு ரஜ்ஜு தட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பெண்ணுக்கு ரஜ்ஜு தட்டுச்சு அப்படின்னா கணவருக்கு ஆயுள் பாதிக்கும், அதாவது பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த ரஜ்ஜு பொருத்தம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பொருத்தம் இருந்தால் திருமணம் பண்ணலாங்கிற ஒரு யதார்த்தமான கேள்வியை நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது 10 பொருத்தத்தில் வந்து 5.25 பொருத்தம் இருந்ததுனாலே உறுதியாக திருமணம் பண்ணலாம். ஆனால் அந்த 5.25 பொருத்தம் வந்து முக்கியமான பொருத்தமாக இருக்கும். தின பொருத்தம், மாகேந்திர பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், இந்த மாதிரியான முக்கியமான பொருத்தங்கள் இருக்கணும். 10க்கு 8 பொருத்தம் இருந்தால் கூட திருமண பொருத்தம் இல்லைன்னு ஒரு சில ஜாதகருக்கு வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால. இந்த 10 பொருத்தமுமே இருந்தால் கூட செவ்வாய் தோஷமோ அல்லது கலஸ்தர தோஷமோ அல்லது குடும்பஸ்தானமோ பாதிக்கப்பட்டிருந்தாலோ, எல்லாவற்றுக்கும் மேலாக அயன ஜயன போக பாகிஸ்தானம் பார்த்திருந்தாலோ, நேற்று வந்துங்க ஒரு காவல்துறையில் உயர் அதிகாரி அவர் வந்து ஜாதகம் பார்க்க உட்காரும் பொழுது மிகப்பெரிய அதிகாரத்தோடு தான் உட்கார்ந்துருந்தாருங்க. ஜாதகத்தை பார்த்து 4 வார்த்தை சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவர் அறியாமல் கண்ணில் தண்ணி விட்டுட்டாருங்க. ஏன்னா இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவருடைய மனைவி ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, அவங்களும் அதிகாரமாக இருக்காங்க, இவங்களும் அதிகாரமாக இருக்காங்க. ஆனால் 2 பேருமே ஒருவருக்கொருவர் அதிகாரமாக இருக்க முடியாமல் அந்த அளவுக்கு ஒரு சோகமான சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்தது. அவருடைய சோகத்தை 5 நிமிஷத்தில் ஏன் சொல்ல முடியுது அப்படின்னா, அந்த ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா அவங்க எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நிச்சயமாக சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க
முடியும். ஒரு ஆண் எந்த ஒரு விஷயத்தையும் தாங்கிக்க முடியுங்க, தன்னுடைய மனைவி சரியில்லாமல் இருந்தால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நான் ஓங்கி ஒழிச்சு சொல்லிட்டு இருக்கிறேங்க நிறைய இடங்கள்ல. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்கும் பொழுது வெறும் பொருத்தம் மட்டுமே பார்த்து திருமணம் பண்ணுவது வருத்தம் அப்படிங்கிற சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் எட்டி பார்க்கும். ஆனால் ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணம் வந்து பாத்தீங்கன்னா திருத்தம் அப்படிங்கிற வாழ்க்கையை நிச்சயமா கொடுத்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம். மிக அற்புதமா சொன்னீங்க சார். நேர் இருக்காங்க, பாத்துடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? மனோன்மணி மதுரையில இருந்து பேசுறேன் மேம். மனோன்மணி அம்மா, யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில? என் ஹஸ்பண்டாக கேக்குறேன் மேம். அவங்களுடைய பேர் சொல்லுங்க. சஞ்சீவி. பிறந்த தேதிமா? 2/6/1984. பிறந்த நேரம்? சாயங்காலம் 5:30. 5:30. 5:30. சரிம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். நீங்க அவங்களுக்காக கேட்க வேண்டிய கேள்விகளை இப்ப சார்ட்ட நேரடியா பேசிடலாம். வணக்கங்க மேடம். வணக்கம் சார். சார், எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 3 வருஷமா வந்து வேலை இல்லாம இருக்காரு. சரிங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபாரின்ல இருந்தாரு. ஃபாரின்ல இருக்கும் அதுக்கப்புறம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தாரு. வந்த பிறகு அதுக்கப்புறம் எந்த வேலையுமே செட் ஆகல. நிறைய வந்து கடனா இருக்கு, வீட்டுல கடன் பிரச்சனை, நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கை இருக்கு சார். வேலை கிடைக்கல, அது என்ன காரணம் தெரியல. முயற்சி பண்றாரு, இன்டர்வியூல அட்டெண்ட் பண்றாரு, ஆனா எதுவுமே கிடைக்கல. சரி சரி. ராசி வந்து மிதுன ராசி சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. அவருடைய பேருங்க? சஞ்சீவி. சஞ்சீவிங்களா சஞ்சய்ங்களா? சஞ்சீவி. சஞ்சீவி. நீங்க குடியிருக்கிற வீடு எந்த முகம் பார்த்துருக்குங்க? வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்குல எந்த முகம் பார்த்துருக்குங்க? வடக்கு பார்த்து இருக்கிறது இவருடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துட்டு இருக்குதுங்க. வடக்கு மேற்கு வந்து இவருக்கு அதிக அற்புதமாக இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய வீட்டில் வந்து இந்த வடக்கு பார்த்து இருக்கிற இந்த வீட்டில் வந்து உங்களுடைய சமையல் அறையில் வந்து 8 மஞ்சள், அதாவது விரலி மஞ்சள்னு சொல்லும் இல்லைங்களா, 8 மஞ்சள் எடுத்து 8 வெத்தலையில் வைத்து மடித்து வச்சுட்டு இந்த விரலி மஞ்சளையும் அரளிப்பூவும் அந்த வெத்தலையில் வந்து மடித்து வச்சுக்கிட்டு வெகுமானமான வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த வேலைவாய்ப்பு விஷயத்தை வந்து நினச்சி வெள்ளிக்கிழமை நாள் மாலையில் பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க பண்ணணும். அதாவது அவர் பண்றதை விட, அவருடைய வேலைக்காக அவர் பண்றதை விட நீங்க பண்ணினீங்கன்னா அதி உன்னதமான வகையில் வேலை வாய்ப்பு அமையும். வெள்ளிக்கிழமை நாள் மாலை நேரத்தில் 8 விரலி மஞ்சள், அந்த விரலி மஞ்சளை கூட அரளிப்பூவும் சேர்ந்து வெத்தலையில மடிச்சு வச்சு கிச்சனில் சமையல் செய்யக்கூடிய இடத்துல வந்து ஏதாவது ஒரு மூலையிலையோ அல்லது நடுப்பகுதியிலே வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பிரார்த்தனை சீக்கிரமே நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வலதுகை மோதிர விரலை மாங்கல்யத்தில் தொட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த மாதிரி தொட்டு பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய குலதெய்வத்தை, கணவருடைய குலதெய்வம் அப்படிங்கிறத விட நீங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை மனசுக்குள்ள நினைச்சிங்கனாலே போதுங்க. கண்டிப்பா மழையளவு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்து பனி போல நீங்கி நல்ல வேலை வாய்ப்பு நிச்சயமா கிடைக்குங்க. அந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லவங்களா இருந்தும் ஒரு வேலை கிடைக்காம நடுத்தரவில் நிற்கிற நீங்க நல்ல முறையில் வந்து வாழ்ந்து இந்த வாழ்க்கையில வந்து ஜெயிச்சு காட்டணும், சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காட்டணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன் மேடம். பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். லைன்ல இருக்கீங்க, பேசுங்கம்மா. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். யார் பேசுறீங்க? சார், திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்கம்மா. உங்களோட பேர் சார்? என் பேர் ரமேஷ். பையனுக்காக கேட்கணும். 9/10/93. 9 யாரோட? இது அவங்களுடைய பெயர். யாருக்காக கேட்குறீங்க சார்? என் பையனுக்காக கேட்குறேன் மேடம். கோபிநாத். அவங்களுடைய பெயர் திரும்ப சொல்லுங்க. கோபிநாத். கோபிநாத். பிறந்த தேதி சார்? 9/10/93. பிறந்த நேரம்? 6:14 காலை. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் கன்னி. சனிக்கிழமை பிறந்தது. சரி சார். பையனுக்காக என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை நீங்க சார்ட்டே நேரடியாக பேசிடலாம். இப்போ வணக்கங்க. 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 சொல்லுங்க. பையனுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வேலையாச்சு எத்தனை நாட்கள் எல்லாமே தனியார் துறை, அரசு துறை எது தேர்ந்தெடுக்கலாம்? சரி சரிங்க. இவருடைய ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு தான் இருந்துகிட்டு இருக்குது. உபய ராசியாக இருக்கிறதுனால இவர் மூலமாக மற்றவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்துகிட்டு இருக்குது. மற்றவர்களை வாழ வச்சு பார்க்குற இந்த ஜாதகம் வந்து இவருடைய 30 வயசுக்கு மேலே முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி கிடைக்கிற வேலையில் வந்து நிரந்தரமாக போக முடியாமல் 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒருக்கா அடிக்கடி, அதாவது கம்பெனி வேலைவாய்ப்பு இடத்தை வந்து மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் தற்சமயம் வெளிநாட்டு வேலை தேடிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும்.
வெளிநாட்டு வேலை தேடினா கூட 30 வயசுக்கு மேலே சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பும் சிறப்பும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு உண்டான பொறுப்பே இவருக்கு 29 வயசுல தான் வருதுங்க. அது வரைக்கும் வந்து இவர் போகிற வேலைக்கு போய்கிட்டு இருக்கட்டுங்க. வேலையில் வந்து சம்பளம் கிடைக்குதோ இல்லையோ, சன்மானம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த வேலையில் வந்து முக்கியமான எதிர்காலத்துக்கு தேவையான அனுமானம் கிடைக்கும், அதாவது ஒரு மிகப்பெரிய அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிக்கடி அவருக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. நல்லவராக இருந்தும் நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தேவையில்லாத, அதாவது திருப்தி அப்படிங்கிறத விட விரக்தி தான் ஏற்பட்டு இருக்கும். அதனால் அதிகமாக சொல்லி காட்டாமல், அதிகமாக ஆலோசனை அட்வைஸ் கொடுக்காம அவருடைய போக்கில் விடுங்க. அவருக்காக நீங்கள் வேணால் பிரார்த்தனை பண்ணுங்க. அதாவது வெற்றி வேல் முருக வழிபாடு, அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடு, மலை மேல் இருக்கிற முருகப்பெருமானுடைய வழிபாடு வந்து காலை நேரத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உண்மையான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுத்துட்ருக்குங்க. பயப்பட வேண்டாம். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். மேடம் தர்மபுரி பேசுறேன் மேடம். தர்மபுரியிலேருந்து யார் பேசுறீங்க சார்? பேர் சொல்லுங்க. சார் விஜயன். விஜயன் சார், யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? சார் எனக்கு தான் மேடம். உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. டேட் தெரியல மேடம். சரி, பரவாயில்ல. பிறந்த நேரம் தெரியுமா? இல்ல மேடம், தெரியல மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம்? ரிஷபராசி. நட்சத்திரம்? நட்சத்திரம் தெரியல மேடம். சன் டேட் எழுதிக்கல. சரி சார், நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்களோ இப்ப சார்ட்ட நேரடியா பேசலாம். வணக்கங்க சார். கார்மெண்ட்ஸ் வச்சுக்கேன் சார் நான். சரிங்க. அதுவும் செட் ஆகல. மறுபடியும் பழக்கத்தில் வச்சேன், செட் ஆகல. சரி சரிங்க. வேற திருப்பூர் போய் வச்சு அங்கேயும் சம்பளம் கிடைக்கும் வந்து ஒன்றும் முடியல. சரி சரிங்க. ரொம்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை வர. கவலைப்பட வேண்டாங்க. பிறந்த நேரம் தெரியல, பிறந்த தேதி தெரியல, பிறந்த ராசி தெரியல, ஆனால் எதிர்காலம் மட்டும் தெரியணும்னு நினைக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் உண்டான ஒரு ஏக்கமான கேள்வி தான். பயப்பட வேண்டாங்க. திருப்பூர் போனால் வேலை செஞ்சால் சம்பளம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. திருப்பூர் அப்படிங்கிறது திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய ஊராக தான் இருந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த வேலை செஞ்சாலும் நிச்சயமாக அங்கே சம்பளம் கிடைக்கும். நீங்கள் வந்து செய்யக்கூடிய வேலையில் வந்து கௌரவம் பார்க்காம, அதாவது கௌரவமாக வாழணும்னு நினச்சிட்டு இருக்கலாங்க. ஆனால் கர்வப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிங்க. யாராக இருந்தாலும் நம்ம வந்து தேவையில்லாமல் ரோசப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிங்க. ஏழைக்கு அதிகமாக ரோசம் வேண்டியது இல்லைங்க. திறமை இல்லாதவங்களுக்கு ரோசம் வேண்டியதில்லை. எந்த ஒரு திறமையாக இருந்தாலும் வெக்கத்தை பார்க்காம வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக இந்த உலகம் உங்களை பார்த்து வந்து பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கும். நீங்கள் அழுதால் இந்த உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும். நீங்கள் சிரிச்சிங்கன்னா உங்களை பார்த்து இந்த உலகம் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாழ்த்துக்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் சிரித்த முகத்தோடு எந்த நேரமும் காலமும், அதாவது பிறந்த நேரம் தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க, எந்த நேரமாக இருந்தாலும் காலமாக இருந்தாலும் கௌரவம் பார்க்காம உழைக்கிறதுக்காக நீங்கள் ரெடியாக இருந்துக்கிட்டு இருங்க. திருப்பூர் மட்டுமில்லை, எந்த ஊராக இருந்தாலும் நிச்சயமாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்குங்க. நேரம் காலம் பார்க்காம உழைக்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் அந்த மாதிரியான உயர்வு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. பயப்படாமல் இருங்க. அழைப்புக்கு நன்றி சார். தொழில் பண்றவங்க, அதுவும் முக்கியமா சொந்த தொழில் பண்றவங்க வந்துட்டு எதிர்பார்க்குற விஷயம் தன் தொழிலில் முன்னேற்றம் வரணும், லாபம் கிடைக்கணும், எதிரி அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இல்லையா? அப்படி தொழில் ஸ்தானங்கள்ல வைக்கக்கூடிய படங்கள் என்னென்ன, தெய்வ வழிபாடு படங்கள் என்னென்ன? அதாவது சொந்த தொழில் பண்ணுறவங்க வந்து சொந்தமாக முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தான் தொழில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி சொந்த தொழில் பண்ணுறவங்க வந்து முன்னேறதுக்காக எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்க முடியாதுங்க. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 10 பேர் தான் வந்து சரியில்லாத நபரை பார்க்க முடியும். இந்த காலத்தில் வந்து 100க்கு 90 பேர் சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருவரையும் திருத்துறதோ அல்லது ஒவ்வொருவர்த்தையும் வந்து நம்ம வந்து எதிரி நினச்சி நம்ம ஏக்கப்படுறதுல வந்து எந்த வித பிரயோஜனம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கோம். அதனால் எதிர்ப்பு எவ்வளவு இருந்தால் கூட அந்த எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதிகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான மதிப்பு அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்கும். அப்படிங்கிறது தான் என்னுடைய உண்மையான ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க நிறைய நிகழ்ச்சியில். அதனால எதிர்ப்பு பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாங்க. எதிர்ப்பு பற்றி நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு நேரமும் பத்தாது. ஒன்று, தொழில் செய்கிற இடத்துல எந்த சுவாமி படம் வைக்கலாம் அப்படிங்கிறது, அதாவது கடமையை செய்கிற தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, கசாப்பு கடையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தெய்வ படத்தை வச்சு தான் இருக்கிறாங்க. அதனால எந்த படம் வைக்கணும் அப்படிங்கிறத விட அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருவர் சிறு உதவி செஞ்சிருப்பாங்க. அவருடைய மனம் கோணாமல் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வரமுறையை உங்களுடைய மனசில் ஏற்படுத்திக்கிங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த காலத்தில் ஒருவருக்கு கொடுத்தோ அல்லது உதவி செஞ்சோ நீங்கள் நல்ல பேர் எடுக்க முடியாதுங்க. அந்த காலத்தில் வந்து தான தர்மம் பண்ணி உதவி பண்ணி ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு வந்து கைதூக்கி விடும் பொழுது உங்களுக்கு நல்லது நடந்தது, நல்ல வாழ்த்து கிடைக்குதுன்னு சொல்லாங்க. இந்த காலத்தில் வந்து நீங்கள் உதவி பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அடுத்தவங்களை கெடுக்காமல் இருந்தாலே போதும், அடுத்தவங்க
மனசு புண்படாமல் இருந்தாலே போதும். அந்த மாதிரியான ஒரு பக்குவத்தை வச்சுக்கோங்க. உங்களுடைய வேலைக்கோ உங்களுடைய தொழிலுக்கோ யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு நேரத்தில், ஒரு முக்கியமான நேரத்தில் சிறு உதவி செஞ்சுருப்பாங்க. அந்த உதவி செஞ்சவங்களை வந்து மனசுக்குள்ளே நினச்சி ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருந்தாலே போதுங்க. உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் எந்த படத்தை வச்சு சாமி கும்பிட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலையை அடைய முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமா பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேரம் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். யார் பேசுறீங்க? சித்ரா பேசுறேங்க மேடம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில இருந்து பேசுறேங்க. யாருக்காக கேட்க போறீங்க சித்ரா மேடம்? எங்க ஹஸ்பண்டுக்காக கேக்குறேங்க மேடம். உங்களுடைய கணவருடைய பேர் சொல்லுங்க. முருகன் மேடம். பிறந்த தேதிமா? 6/5/1981 பிறந்தவருங்க மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் செவ்வாய்க்கிழமை இரவு 2 மணிக்கு பிறந்துக்கிறாருங்க மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ரிஷப ராசிங்க மேடம். நட்சத்திரம்? ரிஷப ராசிங்க. ரோகிணி நட்சத்திரம். சரி, அவங்களுக்காக நீங்க என்ன கேட்க போறீங்களோ இப்ப அதை சார்கிட்ட நேரடியா பேசிடலாம். அவரு இப்ப நாங்க வண்டி வச்சுக்கிறோங்க மேடம். கார் வச்சுக்கிறோங்க. சொல்லுங்க. ஒரு தொழிலே சரியா அமைய மாட்டேங்குதுங்க. அவருக்கே ரொம்ப மனக்குழப்பம், ரொம்ப மன கஷ்டம். அதுல என்ன செய்யறதுன்னா அவரு வெளியும் கூட போக முடியாத அளவுக்கு இருக்கிறாருங்க மேடம். அதாவது அவருடைய ராசி வந்து ரிஷப ராசி சொல்லியிருக்கீங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து அமையக்கூடிய மனைவி யோகமான மனைவி தான் அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த யோகமான மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய யோகத்தை இவங்க அனுபவிக்கணும் அப்படின்னா ஒரு சில தியாகமான வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணுங்க. அந்த தியாகமான வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துகிட்டு இருந்தார் அப்படின்னா பெருமையை சந்திக்க முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குடும்பத்தில் பெரியவங்ககிட்ட கலந்துட்டு பண்ண சொல்லுங்கள், அல்லது மனைவியாகிய உங்ககிட்ட பேசிக்கிட்டு அதுக்குண்டான வேலைகளை செய்ய சொல்லுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் நல்ல வகையில் வந்து உயர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜாதகப்படி இருக்கிறது. பயப்பட வேண்டாம். அழைப்புக்கு நன்றி சார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் மிக அருமையான தீர்வுகளையும் பயனுள்ள தகவல்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார். திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுறவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்னத்தை போட்டும் பேரை மாற்றி வச்சும் நன்மை கிடைக்காதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றி வச்சும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றி வச்சும் வளம் காணாதவங்க, ஹோமங்கள் செஞ்சும் யாகங்கள் செஞ்சும் யோகங்கள் கிடைக்காதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுக்கிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பயனுள்ள தகவல்களையும் விரிவான விளக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.